எல்லாருக்கும் வணக்கமுங்க. பஞ்சவிசித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வாய்ப்புண்கள். வாயில் வரக்கூடிய புண்ணு. வாயில் பல காரணத்தில் புண்ணு வரலாம். உடம்பு உஷ்ணம் அதிகமான புண்ணு வரும், அலர்ஜி வரும். அப்புறம் சில பேர்த்துக்கு காரணம்லாம் புண்ணு வரும். அது ஆப்தஸ் அல்சர்ம்பாங்க. வாயில் புண்ணு, கடவாயில் புண்ணு, இந்த இதில் உள்ள சைட்லாம் புண்ணு வரும். அதில் புண்ணு செவந்து இருக்கும். காரம்லாம் சாப்பிட்டா எரியும். அப்புறம் இதுக்கு பல காரணம். உடல் உஷ்ணம் அதிகமான வாயில் புண்ணு வரும். அப்புறம் சில சத்துக்கள் பீக்காமல் சத்துக்கள் குறைந்தாலும் இது மாதிரி புண்ணு வரும். நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி அடிக்கடி வரும். இந்த புண்ணு புண்ணு வராமல் தடுக்கிறது எப்படின்னா, நம்ம இயற்கையான உணவுகள், அப்புறம் பசுமாட்டில் மோர்கள் நிறைய சாப்பிடலாம். மோர் நல்லா குளிர்ச்சியாகும். வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆயில் பார்த்து எடுக்கலாம், அந்த உஷ்ணம் குறையும். அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கலாலும் உடல் உஷ்ணமாகும். அப்புறம் மலச்சிக்கல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கும் வாயில் புண்ணு வரும். அது ஒரு காரணம். அப்புறம் நிறைய பேர் புகைப்பிடிப்பாங்க, பீடி சிகரெட்டு, அவங்களுக்கும் வாயில் புண்ணு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வராமல் தடுக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி உடலை நல்லா இயற்கையான உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இது தேங்காய் மாதிரி, பாதாம் பிஸ்தா மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வாயை கொப்பளிச்சுக்கணும். எப்போவுமே சாப்பிட்ட பிறகு நம்ம அவசரமாக தண்ணி முழுங்கிட்டு போயிடறோம். வாயை நல்லா கொப்பளிச்சுக்கணும், சுத்தம் பண்ணிக்கணும். அது இனிப்பு பானங்கள்லாம் இப்போ நிறையா பானங்கள் குடிக்கிறாங்கல்ல, கோலா, பான்டா, அது இதுன்னு நிறையா குடிக்கிறாங்க. அப்புறம் ஜூஸ்லாம் நிறைய, ஜூஸ் கூட பரவாயில்ல, இயற்கையான ஜூஸாக இருந்தால் பரவாயில்ல. செயற்கையான பாட்டில் அடைச்சி வர ஜூஸ்லாம் கெடுதல். அதில் நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்துருக்காங்க. குடிச்ச பிறகு அப்படியே போயிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. குடிச்ச பிறகு மேலே தண்ணி குடிக்கணும், தண்ணியில் வாயை கொப்பளிச்சுக்கணும். நம்ம அது மாதிரிலாம் பண்ணோம்னா இந்த வாய்ப்புண்ணு அதிகம் வராது. அப்புறம் வாய்ப்புண்ணு வந்த பிறகு என்ன பண்ணுறதுலாம்னா, வாய்ப்புண்ணு வந்த பிறகு ஆங்கில மருத்துவத்தில் பீகாம்லஸ் மருந்தெல்லாம் கொடுக்குறோம். ரிபாப்ளைன்னு கொடுப்போம், ஃபோலிக் ஆசிட்டு, எல்லாமே மாத்திரைலாம் சேர்ந்த மாத்திரையே இருக்குது. அது மாதிரி மாத்திரைலாம் கொடுப்பாங்க. நம்ம இயற்கை முறையில் என்ன பண்ணோம்னா, உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புண்ணு ஆத்துறதுக்கு அம்மாம்பாச்சிரிசின்னு ஒரு மூலிகை இருக்குது. பாலப்பூடுன்னு சொல்லுவாங்க. காட்டில் அதை வயல் நிறைய பண்ணி ஒடிச்சிங்கன்னா பால் வரும். இல்லை காய் பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாதிரி சிறுசாக இருக்கும், உருண்டையாக. அதை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் அலசிட்டு வாயில் போட்டு மென்று அந்த சாரை உள்ளே குடித்தோம்னா வாய்ப்புண்ணு கொஞ்சம் சீக்கிரம் 2 நேரம் மாதிரி பண்ணணும். அதே மாதிரி சில பேர் உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிப்பாங்க. அதுவும் பண்ணலாம். சாப்பிட்ட முறை உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது ஒவ்வொரு டைமு, அது மாதிரி ஒன்றாலும் வாய்ப்புண்ணு கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். அப்புறம் பால், தயிர், மோரெலாம் நிறைய சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சு உடம்பு உஷ்ணம் வச்சுக்கிட்டாலும், உஷ்ணம் இல்லாமல் குளிர்ச்சி வச்சுட்டாலும் வாய்ப்புண்ணு ஆறும். அப்புறம் இந்த வாய்ப்புண்ணு ஆற்றுறதுக்கு இந்த திரிவிழா சூர்ணம்லாம் இருக்குது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது. அதை காலையில் சாயங்காலம் 2 நேரம் குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்நீரில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெதுவான ஆறுனதுக்கப்புறம் காலையிலையும் சாயங்காலம் சாப்பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். அது மாதிரி குடித்தோம்னா, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் குடித்தோம்னா உடம்பு குளிர்ச்சியாயிரும். மலச்சிக்கல்லாம் இருக்காது, நல்லா போகும். அது வாய்ப்புண்ணுக்கு நல்லா கேட்கும். இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம முறையில், பஞ்சய மருத்துவ முறையில், இயற்கை மருத்துவ முறையில் இயற்கை உணவுலாம் சாப்பிட்டு கூட நம்ம அந்த அமிர்தம் செஞ்சு சாப்பிட்லாம். அமிர்தம் செஞ்சு சாப்பிட்டா வாய்ப்புண்ணு வராது, வந்தாலும் சீக்கிரம் ஆறிடும். அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தைலம் இருக்குது, டீடாக்ஸ்ஃபையிங் சஞ்சீவி தைலம்னு. அதை உள்ளேயும் குடிக்கலாம், வாயும் கொப்பளிச்சுக்கலாம். உள்ள குடிக்கிறனா காலையிலையும் சாயங்காலம். காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு வயத்தில், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு வயத்தில் ஒரு 15 மில்லி சின்ன பாட்டிலாக இருக்கும், 15 மில்லி அப்படியே குடிச்சிடலாம். அதுவும் வாய்ப்புண்ணு சீக்கிரம். அதே மருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரில் ஒரு 5 சுடு விட்டு வாய் கொப்பளிக்கலாம். வாய் கொப்பளிச்சாலும் அந்த புண்ணு ஆறும். நம்ம அது மாதிரி செய்யலாம். இது மாதிரி நம்ம வாய்ப்புண்ணு வராமல் தடுத்துக்கலாம். வாய்ப்புண்ணு வந்தாலும் குணப்படுத்திக்கலாம். இது நம்ம இது வரைக்கும் சொன்ன முறையெல்லாம் பயன்படுத்தினோம்னா நமக்கு வாய்ப்புண்ணே வராது, வந்தாலும் சீக்கிரம் குணப்படுத்திக்கலாம். அதனால் அந்த முறையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.